ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது நோ ஆனியன் நோ கார்லிக், அதே நேரத்துக்கு ஈஸி டேஸ்டியாக ஒரு தக்காளி குழம்பு ரெசிபி தான். பார்த்திங்கன்னா இதுக்கு நல்லெண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு தாளிக்கிறதுக்கு எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் பச்சை மிளகா ஒரு 4 நறுக்கி வச்சுருக்க பொடியாக, வெறும் மிளகா பொடி தேவையான அளவு, மஞ்சள் பொடி, அப்புறம் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு, பெருங்காய பொடி. இந்த நெல்லிக்காய் அளவுக்கு புளி எதுக்கு கரைச்சி வச்சுருக்கோன்னா, நம்ம பழைய காலத்தில் ஒரு டேஸ்ட் இருக்கும் பாருங்கள், நாட்டு தக்காளியில் அதே டேஸ்ட் வரும். புளி விட்டால் மாதிரியே தெரியவே தெரியாது. இதே மாதிரி நீங்கள் வெங்காயம் பூண்டு போட்டு செஞ்சால் கூட அதுக்கு கூட இதே மாதிரி புளி விட்டு ட்ரை பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு அந்த தக்காளி தொக்கு, தக்காளி குழம்பு வந்து நம்ம பழைய காலத்தில் செய்கிற மாதிரி அதே மாதிரி இருக்கும். எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, பச்சை மிளகாலாம் தாளிச்சுட்டு நறுக்கி வச்ச தக்காளியும் போட்டு, அப்புறம் எடுத்து வச்ச உப்பு, மஞ்சள் பொடி, வெறும் மிளகா பொடி, பெருங்காய பொடி எல்லாத்தையும் போட்டு நல்லா நம்ம கலந்துட்டு ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரும். வதங்கி வந்ததுக்கப்புறம் இந்த கரைச்சி வச்சுருக்க புளி விடணும். ஃபஸ்ட்டே விடாதீங்க, அதுக்கப்புறம் விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அப்புறம் தக்காளியும் நல்லா வதங்கிடும். பார்த்திங்கன்னா இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே செய்யலாம். விரத நாளில் வெங்காயம் பூண்டு இல்லாமல் நம்ம என்ன செய்யணும் யோசிப்போம். இது ஒரு நல்ல சூப்பரான ரெசிபியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இது இன்றைக்கி வெள்ளரிக்காய் நறுக்கி வச்சு சுட சுட இட்லியோட தக்காளி குழம்பு, கொஞ்சம் மோர், அப்புறம் நறுக்கி வச்ச வெள்ளரிக்காய் எல்லாத்தோடையும் டின்னர் கம்ப்ளீட் பண்ணேன். அப்படியே நம்ம பிள்ளையாரை பார்த்து நம்ம எல்லோரும் சேர்ந்தாப்பில் ஒரு குட் நைட் சொல்லிவிட்டு இன்றைக்கி வீடியோ கம்ப்ளீட் பண்ணிக்கலாம்.